ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ் கேமிங். ஸோ இனி இந்த வீடியோவில் நீங்கள் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ மைண்ட் கிராஃப்ட் தான் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 5 நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்ம வில்லேஜர் ப்ரீடர் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ஒரு சின்ன இது வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வச்சுருக்கேன். இவன் வேறு அமைதியாரா பைத்தியக்காரா. என்ன மேட்ருனா, ஸோ இந்த இடத்துல ட்ராப் டோர் வந்து பார்த்திங்கன்னா 3 வந்து மாற்றி வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஒரு பிளாக் கீழே தள்ளி வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுறான். இவனை வந்து பார்த்திங்கன்னா 2 வில்லேஜஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அயன் ஃபார்ம் பக்கத்தில் வந்து வச்சுட்டு அதை ப்ரீட் பண்ண விட்டு இது பண்ண வேண்டியதாங்க கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஐயோ லேக் ஆகுதா, ஓகே ரைட்டே. பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருப்பான் என்னத்தையே. சரி ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அயன் ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். அதுக்கு வந்து தேவையான ரிசோர்ஸஸ் நம்மகிட்ட அவ்வளோவா இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா இந்த டீப் ஸ்லேட்டெல்லாம் கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ நம்ம போயிட்டு அதுக்கான மைனிங் போனோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரயில்வே, அது பேர் எப்படி சொல்கிறது, ரயில் இருக்குல்ல கைஸ், அந்த தண்டவாளம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போனோம். ரயில்ஸு அதை வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போனோம். எங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டான் பாருங்க. பார்த்திங்களா, இது மாதிரி தான். ஸோ இத்தனை நேரம் கீழே விழாமல் இருந்தான். பிகாஸ் வந்து அந்த ட்ராப் டோர் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்ததுனால விழல, கீழே இருக்க உடனே அப்படியே கீழே ஊந்துட்டான். ஸோ ஒரு பிளாக் கீழே தள்ளி வச்ச உடனே. ஸோ அதுக்காக அந்த ரயில் எடுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம மைண்ட் ஷாஃப்ட்டு போக போகிறோம். ஸோ இன்றைக்கி போயிட்டு அங்கேருந்து லூட்டெல்லாம் அடிச்சுட்டு கொஞ்சம் வந்துட்டு நம்மகிட்ட 13 ஐனு 14 ரா என்னாகுது. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு கீழே வேறு அந்த இதுவில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ ஃபர்னன்ஸில் பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது அப்படியே இருக்குது, 16 இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சிட வேண்டினா. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஸ்மெல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் தனியாக ரிசோர்ஸ் வேணும். பட் ஆனால் அது நம்மகிட்ட இல்லாத காரணத்தினால பார்த்திங்கன்னா டேரெக்டாக பார்த்திங்கன்னா மைண்ட் ஷாஃப்ட்டுக்குள்ளேயே போயிட்டு சந்திக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் ஷாஃப்ட் இருக்க லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ எப்படி எடுத்துருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நிறைய பேருக்கு தெரியும். ஸோ எப்படின்ட்டு ஸோ சங்க் பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, சங்க் பேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்தேன். என்னடா அதே தண்ணி வருது, சரி அப்படியே அடிச்சு விட்டு போக வேண்டியதான் கைஸ். இன்னும் வருது, ஓகே இந்த சைடும் அடிச்சாச்சு, சரி ஆகிட்டு போக வேண்டியதான். ஸோ பார்த்திங்கன்னா மைண்ட் ஷாஃப்ட் வருமானு தெரியல, பார்ப்போம். ஸோ அதில் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் ஜாவா எடிஷனுக்கு 1.21 வந்துடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே வந்து விட்டார் தலைவர். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், வரும்போதே லேக் ஆகுது. ரைட்டு உடச்சாச்சு. பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா லூட் அடிச்சு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் லூட் அடிக்கும் போது கிடச்சதுன்னா அப்படி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நான் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்தவனுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து நிறைய அயன் கிடச்சிட்டே இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆனால் பண்ண போகிறதே இன்றைக்கி அயன் ஃபார்ம் தான். இன்றைக்கி வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சேங்க இந்த வீடியோவை. 2 நாளாக வீடியோ எடுத்தேன், அதனால தான் கொஞ்சம் லேட்டாக வீடியோ வரல. ஓகே, அதுதான் பார்த்திங்கன்னா ரீசனு. ஸோ ஒரு பெரிய வீடியோ ஒரு 2-3 நாளாக பார்த்திங்கன்னா இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஷூட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா வெப்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும், நம்மக்கிட்ட இல்லை அவ்வளோவா. ஸோ ஸ்பைடர்லாம் அடிக்க தேவையில்லை. இதுக்கப்புறமா நம்ம இதுலேருந்தே எடுத்துகிட்டு போகிறது ரிசோர்ஸே கரெக்டாக இருக்கும். ஸோ திருமண பக்கம்லாம் அயன்ரா அந்த மாதிரி இருக்குது, ரா அயனு. ஸோ ஆனால் நம்மகிட்ட கோல் தான் இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. ஸோ பார்ப்போம் கைஸ். ஓகே, இங்கே எதனா வந்து பார்த்திங்கன்னா ஜாம்பி ஸ்பானர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நினச்ச மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக எதனா இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா தெரியும், நம்மக்கிட்ட வந்து ஒரு செஸ்ட்டு கிடச்சிருக்கு. இல்லை பார்த்திங்கன்னா 3 கோல்டு, ஒரு 21 அயன் இருக்குது மொத்தமாக சேர்த்து. ஓகே, பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு புக்கு கிடச்சிருக்கு, என்சான்மெண்ட் புக்கு. ஸோ அதுக்கப்புறமா லைட்டு, அதுக்கப்புறமா ரெயில்ஸ் இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொருள்லாம் இல்லையே, தூக்கி போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா போட்டு போயிருக்கலாம். ஆனால் கைஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயத்தையும் வந்துட்டேன். அந்த பம்ப்கின் சீடை வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கலை. இங்கே ஒரு ரயில் இருக்குது. ஸோ அதை ஏன் விடுவானேன்னு சொல்லிட்டு எடுத்தேன். பிகாஸ் நம்ம ரயில்ஸ் வந்து அவ்வளோவா பார்க்க முடியல, கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லைட் வச்சு விடுவோம்.
வச்சுடு ஓகே. ஒரு கோல்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. இங்கே ஒரு பிளாக் வச்சு போயிடுவோம். ரயில்ஸ் இருக்குது. ஸோ கைஸ் நம்மளுக்கு எதனா வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பானர் கண்டுபிடிச்சிருக்கோம். பார்த்திங்கன்னா அது ஸ்கெலிட்டன் ஸ்பானர்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்கெலிட்டன் ஸ்பானரு. ஸோ இதை வச்சு பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா வீடியோ வரும். ஸோ ஸ்கெலிட்டன் ஸ்பானரோட எக்ஸ்பி ஃபார்ம் கைஸ். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்பான் ஆகலை, ஏன்னா வந்து நம்ம லைட் அப் பண்ணி வச்சுருந்ததுனால ஸ்பான் ஆகலை போல். ஓகே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 செஸ்ட் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நேம் டேக்லாம் கிடச்சிருக்கு. ஸோ டிஸ்க்கு கிடச்சிருக்கு. ஸோ கைஸ் நான் வந்து இதை ஏன் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் சும்மா அந்த செஸ்ட்டோட இது அது காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்டு கன் பவுடர் எடுத்ததுக்கு. பிகாஸ் வந்து நம்ம இந்த வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா விளாட்றது வந்து இப்போ தான் பழைய மைன்கிராஃப்ட்லேருந்து புது மைன்கிராஃப்ட்டுக்கு ஸோ வந்திருக்கோம்ல. ஸோ அதான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த புக்கெல்லாம் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக எதனா கிடச்சதுன்னா பார்த்தீங்கன்னா நான் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் ஸ்பைடரோட ஸ்பானர் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆஹா, அயனுன்னு சொல்லிட்டு அயன் கிடைக்குது. ஓகே ரைட்டு. இங்கே ஒரு ஸ்பைடர் ஸ்பானர் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம டேரெக்டாக வந்து அப்படியே இந்த இடத்துல ஜம்ப் ஆகிட்டோம். என்னென்னு கதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துல கிளிப்பை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருந்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா எரர் ஆகிடுச்சி. ஸோ பார்த்தீங்கன்னா 1.5 ஜிபியோ 2 ஜிபி 3 ஜிபின்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஜிபி 3 ஜிபி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கான ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிடுச்சு கைஸ். ஸோ இந்த இடம் பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக மைண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா பேசினே பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாச்சு. ஸோ இது வெளியே வந்தோடனே பார்த்தது இவனுங்க மூஞ்சை தான் பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பில்லேஜஸ் வந்துட்டானுங்க. அதுவும் இந்த இது வேறு வச்சுருக்கான், பேனர் வச்ச பில்லேஜர் வேறு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எஸ்கேப் ஆவான். இங்கே பாருங்கள், கரெக்டாக அவன் அம்புடுவான், நான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா குதிப்பேன். ஓகே அவனை வச்சு இவனை போட்டு தள்ள வேண்டிதான். ஸோ ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் நம்ம போட்டோன்னா பேண்டாமேன் வந்துடும். நம்ம வேறு பார்த்திங்கன்னா வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா ரைடு ஆகிட போகுது. ஸோ அதனால தான் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா போட்டு தள்ளுருவானுங்க. ஸோ அவனுங்க ஒருத்தர் பில்லேஜர் பேனர் வச்சுருந்தால லீட்ரு. ஸோ அவனை காணோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் போட்டு தள்ளிட்டேன். ஸோ கைஸ் நம்ம பார்த்திங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஸ்டோன் கட்டரை வச்சு இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெயில் வந்து பாதி போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ரெயில் காலி ஆகிடும். ஓரளவுக்கு அயன் இருந்தது. ஸோ அந்த அயனை வச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் கிடச்சிது இது ரெயிலு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா போட்டால் பாதி தாங்க போச்சு. பாதி தாண்டிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் இருந்தது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுவும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அந்த ரெயில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த இடத்துல பார்த்திங்கன்னா கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டவே இல்லை. ஸோ அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு தான் கொஞ்சமாக தான் இருந்தது. ஸோ அந்த இடத்துல அது சரிடா அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ வெட்டின மரத்தோட இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே கிடக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பெட்டு வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சாச்சு. அதுக்கப்புறமா அந்த இதுவும் செஞ்சாச்சு. எப்படி ப்ரோ செஞ்ச அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி தெரியுமா, நிறைய ஆடுங்க கிட்டேருந்து ஷேர்ஸை வச்சு இது பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஆடை பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா ஷேர்ஸ் பண்ணி ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே கிடச்சிது. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் இந்த பெட்டை பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரைடு போகிறோம். சும்மா தரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அங்கங்கே லேக் வேறு ஆகுது. ஸோ பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே போக வேண்டியதான். ஸோ பக்கத்தில் வந்தாச்சு. என்னடா இது மாட்டிக்கிட்டோம். ஓகே சரி கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த இடத்த அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த இடம்லாம் தேவையே இல்லை. ஓகே வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ரீல் போட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்தேன். ஓகே நம்ம ஹாப்பரும் செஞ்சுட்டு வந்தாச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா எதுக்கு காட்டிகிட்டே ஏற்கனவே வீடியோ லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் பக்கம் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் போட்டோன்னா சோழி முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா என்ன பண்ணோன்னா டேரெக்டாக வந்து டுட்டோரியலுக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா 2 பிளாக்காக தோண்டி அதுக்கப்புறம் படிக்கட்டு மாதிரி தோண்டி அதுக்கப்புறமா இதை மாதிரி தோண்டி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா செஸ்ட்டு வேணுமே, ஐயையோ செஸ்ட்டு செய்யணும் கைஸ். ஓகே சாப்பிட்டுட்டு நம்ம போயிட்டு மரத்தை வெட்டி பார்த்திங்கன்னா செஸ்ட்டு செஞ்சிடலாம்.
ஸோ இதெல்லாம் காட்டுறது வந்து காட்ட வேணாம் தான் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட்டிவில் போட்டு எடுத்துட்டியாடா அப்படி இப்படின்னு கேட்பீங்க. ஸோ எதுக்கு கஷ்டப்பட்டு விளாட்றோம், இது வேறு இல்லாமல் க்ரியேட்டிவ்னு சொல்லி மனசை அப்படியே நோக வச்சுருவீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா லாக் அப்படியே பிளாங்காக கன்வெர்ட் பண்ணி கிராஃப்டிங் டேபிளை பார்த்தீங்கன்னா போட்டு எங்கடா அது கிராஃப்டிங் டேபிள் போட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா செஸ்ட்டை க்ரியேட் பண்ண வேண்டியதான். செஸ்ட் ரெசிபி அங்கேயே இருக்குது. நான் அதை அமுக்கிறத விட்டு பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இது வச்சுட்டு இருந்தேன். ஸோ 2 செஸ்ட்டு செஞ்சுட்டு ஸோ இந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சு விட்ருங்க. ஸோ வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பர் இருக்கணும். ஸோ அது வேறு செஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ ஓகே ஹாப்பர் எடுத்துக்கலாம். ஒரு பெட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா நைட் ஆகிடுச்சுன்னா பட்டன் போட்டு தூங்கிறதுக்கு தான். ஸோ அதுதான் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா சில ஸ்டோன்களையும் எடுத்துக்கொள்வோம். பார்த்திங்கன்னா நைட் வேறு ஆக போகுது. ஸோ ஹாப்பர் எங்கடா, ஹாப்பர் எடுத்து போட்டுக்கலாம். இது வேறு அரேஞ்ச் வேறு பண்ணுமா? ஓகே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹாப்பர் எடுத்து போட்டாச்சு. ரைட்டே இப்போ பார்த்திங்கன்னா தூங்கணும். ஸோ தூங்கிடலாம். ஸோ கைஸ் நம்ம பார்த்திங்கன்னா இது நம்ம கீப் இன்வென்ட்ரியை பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ பிளேயர். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீப் இன்வென்ட்ரி எங்கடா அது, ஸோ எங்கடா அது, ஓகே ஆஃப் பண்ணிடலாம். ரைட்டே ஆஃப் பண்ணியாச்சு கைஸ். ஓகே நம்ம போயிட்டு வில்லேஜஸை பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு வரலான்னு நினைக்கிறேன். ஓகே வில்லேஜஸ் இருக்கானுங்களா தெரியல, போய் பார்ப்போம். கீழே விழுந்துருக்கானா, ஒருத்தன் வீந்து பெருசே ஆகிட்டான். ஸோ இதை உடச்சி விட்ருவோம். எங்கடா அந்த பிக்கேக்ஸு உள்ளே இருக்கா? ஓகே பிக்கேக்ஸை எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு மைண்ட் கார்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவனுங்களை பிடிச்சிட்டு போக கரெக்டாக இருக்கும். இது வேறு வச்சுப்போ சரி. ஓகே ஐயோ மறுபடியும் படுறா அவ்வளோதான். ஓகே போவோமா, போய் வில்லேஜரை தூக்குவோமா கைஸ்? தூக்குவோம். பார்த்திங்கன்னா இதை உடச்ச உடனே பாருங்களேன், பார்த்திங்கன்னா தண்ணி வரும். தண்ணி வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிடும் பாருங்களேன். ஸோ அது கூட நான் பார்க்கல. அதை பார்க்காம பார்த்திங்கன்னா தண்ணி வருமே அப்படின்னு நினைக்கல. ஆனால் நினைக்காம இப்படி நடந்து போச்சு. ரைட்டு பார்த்திங்கன்னா நான் பைத்தியம் மாதிரி ரயில்வே வச்சுட்டே இருப்பேன் ரயில்ஸை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது உடஞ்சு வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ஸோ இவனை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கலரத்தெல்லாம் வந்து கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் ஃபஸ்ட் வில்லேஜர் அங்கே போயிட்டு வெற்றிகரமாக விட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ போகிறது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வில்லேஜரு. போடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அமுச்சு விட்டாச்சு. போடா ரே ஸ்பீடாக போடா. ஓகே ரைட்டு பார்த்திங்கன்னா போட்டோம். நம்ம இப்போதைக்கு இவனுங்க ஒருத்தன் குட்டியாக இருக்கான். ஸோ நம்ம வேலை பார்க்க அவன் பார்த்திங்கன்னா பெருசாகிடுவான். ஓகே அவன் பெருசாகட்டும். அங்கே மைண்ட் கிராஃப்டை உடச்சி விடணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு கிளாஸில் தான் வேலை இருக்குது. ஸோ இதை உடச்சி விட்டு பார்த்திங்கன்னா மைண்ட் கார்ட்டை வந்து எடுக்கணும். ஸோ எடுக்கலையே, ஓகே எடுத்துடலாம். எடுத்து விடு டேய், என்னடா பண்ணுற, எடுறா, கீழே ஊந்துன்னு இருக்க டேய், என்னடா ஏற்படுத்திகிட்ருக்கீங்க. ஓகே கைஸ் தெரியாமல் இது பண்ணி விட்டேன். ஓகே இப்போ பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு மேலே ஏறிடலாம். ஸோ ஏறியாச்சு. ஓகே ஸோ நான் இந்த வில்லேஜஸை பார்த்திங்கன்னா மேலே ஏற்றுறத காட்டல. ஸோ உடனே வந்து பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுறாதீங்க, ஏன்டா க்ரியேட்டிவ் போட்டாடா இது பண்ணி விட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப இதுவாகிடும் கைஸ், வேணாம் கைஸ் எதுக்கு. அதுக்கு ரொம்ப லென்த் ஆகிடுச்சு, அரை மணி நேரம் வீடியோ ஆகிடுச்சு. ஸோ அதையும் காமிச்சேன்னா எப்படியோ 40 நிமிஷம் 35 நிமிஷம் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் காட்டலை. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா செஸ்ட்டுக்கு எதிர்க்க வந்து பார்த்திங்கன்னா 3 பிளாக்கில் வச்சு கிளாஸை போட்டு விட்டு, ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 4 கிளாஸ் போட்டு, ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் பார்த்திங்கன்னா 4 கிளாஸ் இப்போ இன்னொரு டைரெக்ஷனில் போட்டு, அதுக்கப்புறமா 4 கிளாஸ் இன்னொரு டைரெக்ஷனில் போட்டு விட்டு, அதுக்கப்புறமா பாக்ஸ் ஷேப்பில் கனெக்ட் ஆகணும். ஸோ அந்த ஹாப்பர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கடைசி ஓட்டைக்குள்ளே இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா இன்னொரு லேயர் அதே மாதிரி போட்டு மறுபடியும் இன்னொரு 2 லேயர் பார்த்திங்கன்னா காபிள் ஸ்டோன் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோனில் கட்டிக்கலாம். ஸோ அந்த ஸ்டோனில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 2 லேயர் மேலே ஏற்றிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 7 பிளாக் கைஸ் 7 பிளாக் போனோம். 4 கார்னர் இருக்குல்ல. ஸோ எதனா ஒரு சைடை சூஸ் பண்ணிக்கிட்டு, ஸோ அந்த சைட்லேருந்து 1 2 2 3 4 5 6 7 ஸோ பார்த்திங்கன்னா 7 பிளாக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ செக் பண்ணேன். ஸோ ஏன்னா வந்து கரெக்டாக இது பண்ணோம். ஸோ அப்புறமா தப்பாயிடுச்சுன்னா இதுவாகிடும். ஸோ அதனால தான் 2 வாட்டி செக் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா
இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா 7 பிளாக் பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுமா சாரி போட்டு விடணும். அதுக்கப்புறமா ஒரு சைடில் போயிட்டு பார்த்திங்கன்னா போடணும். எங்கடா அது ஓகே 1 2 3 4 ஐயோ பிளாக் தீஞ்சு போச்சா 4 கவுண்டிங் மிஸ் பண்ணுறக்கூடாது கைஸ். ஐயோ கவுண்டிங்கை பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணுறாதீங்க. 4வது பிளாக் பண்ணுமா ஓகே 4 5 6 ஐயோ 7 ஓகே ரைட் விடுங்க ஏதோ ஒன்று. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி விட்டு இது பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனல் பிளாக் இல்லை. ஸோ பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா 3 பிளாக் இருக்குது இன்னும் கொஞ்சம். ஓகே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாச்சு. ஸோ இதையும் காட்ட வேண்டாம், இது மாதிரிலாம் காட்டி எதுக்கு கைஸ், ரொம்ப லென்த்து பெருசாகிடும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும் பிளாட்ஃபார்மே. அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா கார்னர் போயிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமா தூண்டு இந்த கோழி அடிக்குது கைஸ். ரைட்டு எல்லாம் அடிச்சுட்டு போ, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வாட்டி தெளிவாக சொல்கிறேன். இந்த சைடில் ஒரு பிளாக் வைக்கணும். என்னடா வைக்க முடியலையே. ஓகே இப்படியே போய் வச்சிடலாம். ஓகே இந்த சைடில் ஒரு பிளாக்கு, இந்த சைடில் ஒரு பிளாக் வச்சுட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா பிளாக் தீந்து போச்சா. ஓகே நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ பைத்தியக்காரத்தனம் ஃபஸ்ட்டே போயிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். ஓகே தீந்து போகுது. ஏறி தொலைடா நீ ஏன்டா. ஸோ கைஸ் போயிட்டு இருக்கா பிளாக்கு, ஐயோ இல்லையே. ஓகே நம்ம போயிட்டு வீட்டில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு பார்த்தா இருந்தது நிறையவே. அது வந்து அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டு போயிடலாம். ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக் நான் பண்ணுவேன் அப்பப்போ. வேறு ஒரு ஸ்டோனாக பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்ருவேன். ஸோ அதனால் கொஞ்சம் கோளாறு ஆகிடும். ஸோ நம்ம இப்போதைக்கு ஃப்ளெச்சிங் டேபிள் பண்ணல, ஸோ பட்டன்லாம் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஷவல் செஞ்சேன். கேவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துல பார்த்திங்கன்னா விட்டு வந்திருப்போம் கிராவல் தான். ஓகே கிராவலை விட்டு வந்திருப்போங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுதான் போயிட்டு மைண்ட் பண்ணி இதுவும் எடுக்க போகிறோம். ஸோ ஃப்ளின்ட் எடுக்க போகிறோம். அதை வச்சு தான் ஃப்ளெச்சிங் டேபிள் செய்யணும். ஸோ அதான் ஸோ இந்த ஃப்ளெச்சிங் டேபிள் எல்லாத்துக்கும் செய்கிறதுக்கான ரிசோர்ஸ் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டோன் கட்டரில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மீட் பண்ணலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டோன் கட்டரில் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்ன கதைனா இப்போதைக்கு நம்ம பட்டன் செய்யணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது செய்யணும். அது பேர் என்னடா ஐயோ சைன் போர்டு கைஸ். ஸோ சைன் போர்டு 3 செஞ்சுக்கணும். 3 இல்லை, அது நார்மலாக செஞ்சாலே 3 தான் வந்தது. ஸோ பட்டன் வந்து பார்த்திங்கன்னா 6 பட்டன் போதும், நான் எக்ஸ்ட்ராவாக செஞ்சுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சைன் போர்டு இருந்தால் போதும். தென் பார்த்திங்கன்னா லாவா பக்கெட்டு. ஸோ நல்ல வேலை கைஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா என் காப்பி வேர்ல்டில் பெரிய கேவை தேடும்போது பார்த்திங்கன்னா ஒரு லாவா இது கிடச்சிது. ஸோ ஸ்விம்மிங் பூலு லாவா பூல் அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிடச்சிது. ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா நல்ல வேலை ஓட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மைண்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த மைண்ட் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதோ இந்த இடத்துல தான் மைண்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னா நான் வந்து இதெல்லாம் மைண்ட் பண்ணிட்டு வெளியே போயிட்டு போட்டு உடச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஷவல் உடஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி மேலே அடிக்கடிக்கு போட்டு இது பண்ணுவோம்ல, ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அது பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது ஷவல் உடஞ்சி போச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஆடு என்ன ஆடு தெரியுமா கைஸ், எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ஆடு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சில ஆடுங்கிட்டேருந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் டீஸ்பான் ஆகலை. ஸோ அதனால் உங்ககிட்ட டக்குன்னு காமிச்சிட்டேன். ஸோ அது எப்போ டீஸ்பான் ஆகும்னு தெரில. ஸோ நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா லாவா பக்கெட்டை தான் பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். ஸோ இந்த டேரெக்ஷனில் தான் நம்ம போகணும். ஸோ ஓகே நாங்கள் போயிட்டு பார்த்திங்கன்னா கன்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்தாச்சு. ஸோ இந்த இடம் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை நம்ம காப்பி வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு கேவ் தேடினதுனால பார்த்திங்கன்னா நல்லதாக போச்சு. நம்ம ஃபஸ்ட்டு தேடினப்போ கிடச்சிது. ஸோ அதை பார்த்த மாதிரி இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் போயிட்டு கஷ்டப்பட்டு தேடி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கார்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுட்டு வந்தேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் போனாலே நம்ம வந்து அயன் ஃபார்ம் செய்கிற இடத்துக்கு போயிடலாம். ஆனால் நான் அதை பார்க்க மாட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு இதுவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருப்பேன். ஃப்ளெச்சிங் டேபிள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருப்பேன். ஆனால் அப்பயும் பார்த்திங்கன்னா பத்தாது. ஸோ மறுபடியும் உடச்ச மாதிரி தான் செய்வேன். பார்த்துட்டேன், ரைட் சைடில் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறமா போனேன். அதுக்கப்புறமா இங்கே வந்தாச்சு.
ஓகே. இப்போலாம் கிடைக்கிறானுங்க நிறைய ஆட்டு பசங்க. ஆனால் அங்கே கிடைக்கல அவ்வளோவா. நான் தேடும்போது கிடைக்க மாட்டானுங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைப்பானுங்க. பைத்தியக்கார பசங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ரைட்டு கைஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளெச்சிங் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா 10 தான் செய்ய முடியும். ஓகே, செஞ்சுப்போம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வுட்டை கட் பண்ணி செஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், நைட் வேறு ஆகுது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு எடுத்துக்கலாம். ஸோ பெட்டு எடுத்து தூங்கலாம். ஓகே, தூங்க முடியல. சரி, ஓகே கைஸ், நம்ம போயிட்டு கொஞ்சமாக மைண்ட் பண்ணிட்டு வந்துடுவோம் லாக்ஸ் எல்லாம். ஸோ கைஸ், நான் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நான் பார்த்தீங்கன்னா லாக்ஸ் எல்லாம் மைண்ட் பண்ணி 64 இருக்குது பிளாங்க்ஸ் இப்போதைக்கு. ஓகே, வில்லேஜஸ் இருக்கானுங்களா அதை வேறு செக் பண்ணோம். நைட் ஆச்சுனாலே ஓகே அவனுங்க வந்து டீஸ்பான் ஆகிடுவானுங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பி கடிச்சிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்பப்போ. ஓகே கைஸ், நம்ம இப்போதைக்கு ஃப்ளெச்சிங் டேபிள் வந்து ஈஸியாக செய்ய முடியும். இன்னும் என்கிட்ட கிராவல் அவ்வளோ கிடக்குது. ஸோ ஒரு ஸ்டாக்கே 9 என்னவோ இருக்குது கிராவலு. பார்த்தீங்கன்னா போவோம், அப்படியே போயிட்டு ஃப்ளெச்சிங் டேபிள் இப்போதைக்கு தேவையில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்லாப் தான் இப்போதைக்கு தேவை. ஸோ அது பார்த்தீங்கன்னா இதை வச்சு விட்ருவோம் ஃபஸ்ட்டு. ஸோ எப்படின்னா இந்த சைடில் ஒன்று ட்ரைடன்ட் இல்லை, ஐயோ வில்லேஜர் இருந்தது, ட்ரைடன்ட் ட்ரான்ட்டு தானே இவன். ஸோ இந்த சைடில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் வச்சுட்டு, அதுக்கப்புறமா 2 சைடை வந்து மேலே வச்சு விட்டு, அதுக்கப்புறமா அங்கே ஒரு ஸ்டோன் வச்சிங்கன்னா அந்த இடம் முடிஞ்சுது. ஸோ இவனை பார்த்தீங்கன்னா அடிச்சிடலாம். ஸோ கைஸ், நம்ம வேறு ஸ்லாப் வேறு செய்யணும். ஸோ அதெல்லாம் வேறு செய்யணும். என்னடா இவ்வளோ ஹெல்த்து காலியாகுது? ஸோ கைஸ், நம்ம அன்லக்கி. ஸோ ட்ரான்ட் வந்து ட்ராப் பண்ணல ட்ரைடண்ட்டை. ஸோ ஓகே, நம்ம நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி செத்துருப்போம். ஸோ இந்த சூனியக்கார கிளவி சாவடிச்சிருச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் போயிடுச்சு. என் பிக்காக்ஸையும் ஆக்ஸையும் காணுங்க கைஸ், எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ சாடு மட்டும் இருந்ததுனால அடிக்க வந்தேன். உன்னை இன்னைக்கு விட மாட்டேன்டி சூனியக்கார கிளவி, சூற விட போகிறேன்டி உனக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்தியத்தின் வந்து போட்டாச்சு. வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தள்ளியாச்சு. அந்த ட்ரான்ட்டே என்னை அடிக்கவே வரமாட்டான் பைத்தியக்காரன் டேய் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போவேன். ஸோ பார்ப்போம். ஸோ கைஸ், நம்ம மேலே போயிட்டு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப் வச்சு விடணும். ஸ்லாப் வச்சு விட்டு தண்ணி வேறு ஊற்றணும். ஸோ அந்த பெரிய வேலை இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஸ்லாபு, அதுக்கப்புறமா இந்த சைடில் வந்துட்டு ஸ்லாபு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ஸ்லாப் வச்சு விடணும். இதே மாதிரி தான் இங்கேயும் அதே மாதிரி 4 கார்னர்லேயும் பண்ணிக்கணும். ஸோ இந்த கார்னர்லாம் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா. ஸோ இந்த சைடில் ஒரு பிளாக்கு, இட்லி அந்த சைடு ஓடிப்போம். இந்த சைடில் ஒரு பிளாக்கு, எதுக்கு அந்த சைடில் வச்சுக்கிட்டு இப்படியும் வைக்கலாம் அப்படியும் வைக்கலாம். ஸோ இப்படி தான் வைக்கணும்னு இல்லை. ஸோ இந்த மாதிரி வச்சு விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லாப் வைக்கணும். ஐயோ பிக்காக்ஸ் வேறு இல்லையே நம்மக்கிட்ட வேறு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ நீங்கள் வேறு பிக்காக்ஸ் வேறு அந்த டிஸ்பேன் ஆகிடுச்சு. ஓகே, மறுபடியும் பாருங்கள் வச்சு விட்டேன். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா வச்சு விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 3 பிளாக் ஹைட் ஏற்றி விட்டு, ஸோ அந்த ஓட்டைக்கு வெளியில் ஒரு லேயர் மாதிரி இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லேயர் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்படியே வந்து கொண்டு வரணும். ஸோ அதே தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ அந்த ஓட்டை இருக்க மாதிரியே மேலேயும் ஒரு ஓட்டை மாதிரி இருக்கணும். ஸோ அதே மாதிரி அப்படி நினச்சிக்கோங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்தாச்சு, இந்த சைடு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கனெக்ட் பண்ணி விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா சைட்லேயும் போயிட்டு ஒரு பிளாக் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி விடணும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா பிளாக்குக்குமே ஒரு பிளாக் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி விடணும். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. 2 பிளாக்ஸ் மாதிரி வரும். ஸோ மேலே ஏறி காட்டுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நான் நல்லா புரிஞ்சதையுமே குழப்புற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பருக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி விட்டுருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கைஸ் மேலே ஏறிட்டு நம்ம இப்போதைக்கு பெட்டு வச்சா போதும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபைனலாக. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி விட்டு பெட்டு வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும். பெட்டை வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும். ஸோ பெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா உடச்சி எடுத்துக்கலாம் கையில், ஏன்னா அந்த பெட்டு. ஸோ கைஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். 15 சப்ஸ்கிரைபர் இருந்தோம். ஸோ அதிலே தான் இருக்கும் ஷார்ட்ஸ் போடாதனால. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்ற டைரெக்டாக போயிடலாம். ஸோ பெட்டு வைக்கணுமா, பெட்டும் வைக்கணும். ஓகே போவோமா? ஓகே கைஸ், மேலே போயிடலாம். ஸோ கைஸ், நான் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெக்கார்டரை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி விட்டு பைத்தியக்கார மாதிரி நான் பார்த்து பேசிகிட்டு இருந்திருக்கேன். ஸோ என்னென்னா
இந்த இடத்துல ஒரு பட்டனு, இந்த 3 பட்டன் இந்த சைடில் வச்சுக்கிட்டு செஸ்ட் இருக்க சைடில் மட்டும் எல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா பட்டன் வச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா க்ரௌச் பண்ணிக்கிட்டு இந்த பட்டன் நடுவில் இருக்க கீழே இருக்க பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் போர்டை வந்து க்ரௌச் பண்ணிக்கிட்டே வச்சுட்டு அதுக்கப்புறமா லாவா ஊற்றி விடுங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெட் இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த டெம்ப்ரவரி பிளாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி விட்டுக்கணும். ஸோ எப்படி சொல்கிறேன்னா, ஸோ ஏன் சொல்கிறேன்னா அயன் காலமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பிளாக்கு. ஸோ அதனால் இடிக்கும் 2 பிளாக் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி விட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணி பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி விடணும். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா ஒரு கோளாறு வேலை பார்த்துருப்பேன். ஸோ அதனால் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். ஐயோ டேய், ஒழுங்காக ஊற்றி விட்றா தம்பி. என்னப்பா நீ ஸ்டீவ் கேரக்டர் வச்சுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி ஊற்றி விடணும். ஸோ தென் பார்த்திங்கன்னா மறுபடியும் தண்ணி ஏற்றிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய அன்லிமிட்டெட் வாட்டர் ரிசோர்ஸ் ட்ரிக் இருக்குது கைஸ். ஸோ உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு நாள். ஓகே, எப்படி தெரியுமா? ஸோ இப்போது இந்த தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நடுவில் இப்போ தண்ணி ஊற்றுறல, இதுக்கு பக்கத்துலேயே ஒரு பிளாக் விட்டு தண்ணி ஊற்றிட்டோன்னா நடுவில் ஒரு பிளாக் விட்டோம்ல, அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிடும். ஸோ அதில் எடுத்திங்கன்னா வந்து அன்லிமிட்டெட் வாட்டர் ரிசோர்ஸ் மாதிரி தான். ஸோ இந்த தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சு விட்டு பார்த்திங்கன்னா கன்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் ஊற்றி விட்டாச்சு. அந்த ரோ ஃபுல்லாக ஊற்றி விடணும். ஸோ அது மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட் இருக்கிறதுக்கு சென்டர் பிளாக்காக வந்து பார்த்திங்கன்னா பார்த்து எடுத்துக்கணும். ஸோ எப்படி சொல்கிறேன்னா, ஸோ இப்போ இந்த ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா 3 பிளாக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 பிளாக்கில் நடு பிளாக் இந்த பிளாக் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து அதுதான் பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் த பிளாக்கு பெட்டுக்கு. அது மாதிரி எடுத்துக்கிட்டு 4 1 2 3 4. ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா 4 வரணும். ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக போட்டு விட்டுக்கிட்டேன். ஸோ உடச்சிக்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா 5 வரும். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா 4 வரும். ஸோ 5 வரும், 2 3 4 5. ஸோ அந்த சைடு பார்த்திங்கன்னா 6 வரும் கைஸ். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக எண்ணி இருக்கேன், உடச்சி செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா 6 எண்ணி இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சைடையும் சேர்த்து. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா 4 வரும். ஸோ பார்த்திங்கன்னா 4 ஓகே வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படின்னா, ஸோ 9 × 4 அந்த மாதிரி ஓகேவா. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கனெக்ட் பண்ணி விடணும். ஸோ அதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டாச்சு இந்த சைடு. இதை கனெக்ட் பண்ணி விடுறது கேப்புக்குள்ளே கைஸ் நீங்கள் வந்து எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். ஸோ என்னென்னா, லைக் பண்ணாதான் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்குள்ளே எப்படியாச்சும் போகணுன்னு நினச்சேன். ஸோ 30 சப்ஸ்கிரைபர்ஸ் போகலான்னு நினச்சேன். பட் ஆனால் நடக்குமா தெரில. ஓகே, பார்த்திங்கன்னா பில்லர் எழுப்பி விடணும் கைஸ், பில்லர் மாதிரி. ஸோ 3 பிளாக்ஸ் ஹைட்டில் போகணும். ஓகேவா. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா 4 கார்னர்லேயும் 3 பிளாக் ஹைட் ஏற்றிட்டு, ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கிளாஸ் வச்சு விடணும். ஸோ ஃபுல்லாக வச்சு விட்டுட்டு ஃபுல்லாக அப்படியே வந்து அந்த வில்லேஜஸ் வந்து பார்க்கணும். ஏன்னா அப்போ பார்த்தா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ பார்த்திங்கன்னா அந்த பெட்டை பார்த்துட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும். ஸோ அந்த பயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தூங்க முடியல அப்படின்ற பயத்துலேயே பார்த்திங்கன்னா வில்லேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான் பண்ணி விடுவாங்க. ஸோ அயன் காலமை ஸோ நான் வைக்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா ஃப்ளெச்சிங் டேபிள் வச்சுக்கலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இஷ்டம் எப்படி வேணால் வச்சுக்கலாம். நான் வால்ஸுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா ஃப்ளெச்சிங் டேபிள் வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிட்டேன் ரைட்டு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம சீலிங் மாதிரி பார்த்திங்கன்னா செஞ்சு விட்டுக்கணும். சீலிங் மாதிரி பார்த்திங்கன்னா செஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் உங்கள் இஷ்டம், நீங்கள் எந்த பிளாக் வச்சு வேணாலும் செய்யலாம். மேபி நீங்கள் கிளாஸ் பிளாக் வச்சு கூட செய்யலாம். அது உங்கள் இஷ்டம் தான், உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜஸும் விட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா நான் வந்து வில்லேஜஸையும் விட்டாச்சு. ஸோ எல்லோரையும் வேண்டாம் க்ரீப்பராக ஓகே க்ரீப்பர் அடிச்சிருக்கான். ஸோ பைத்தியக்கார பையன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக முடிச்சுட்டு இப்போதைக்கு உடச்சி விட்டுருக்கோம். ஸோ உடச்சி விட்டுடலாம் ஃபைனலி. ஸோ அந்த படிக்கட்டு மட்டும் இருக்கட்டும். ஸோ கைஸ், நம்ம ஆஃப்லைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்க எல்லா பிளாக்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வச்சுருக்க பிளாக்ஸ் மாதிரி மாற்ற போகிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கணும் கைஸ். ஸோ மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் உங்களிடம் வந்து வெளியப்படுவது உங்கள் கிறிஸ் கேமிங் தமிழ். ஓகே, பாய்.